அனுருகுண திசாநாயக்காவுக்கு பொறுத்தவரையில் கொழும்பு தகவல்களை பார்த்தால் இது ஒரு ஒரு காலக்கெடு, ஒரு கால எல்லையை வைத்து செயற்படுகிறார். அவருக்குரிய கால எல்லை வந்து விட்டதாக தான் கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பதவிக்கு வந்த பிற்பாடு காத்திரமாக ஏதாவது ஒன்றை செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. இப்போது உள்ளூராட்சி தேர்தல் வரப்போகிறது. அதையொட்டி பல சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளையும் பார்க்கலாம். ஆனால் எஃபிஐயை பொறுத்தவரையில் அவர்கள் உடனடியாகவே களத்துக்கு வந்திருந்தார்கள். முதலில் ஐவர் கொண்ட குழு வந்திருந்தது. அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், எஃபிஐ மட்டுமில்ல, உலகத்தில் இருக்கிற பல நாடுகள், குறிப்பாக 5 ஐஸ் தான், 5 கண்கள் என்ற அந்த புலனாய்வு அமைப்பு கட்டமைப்பு தான் வந்திருந்தது. 700க்கும் மேற்பட்ட லேப்டாப்பாக இருக்கலாம், கேமராக்களாக இருக்கலாம், செல்போன்களாக இருக்கலாம், 700க்கும் மேற்பட்ட எலக்ட்ரானிக் டிவைசஸை கொண்டு சென்றார்கள். அதன் பிற்பாடு அவர்களே ஒரு விசாரணையை மேற்கொண்டது. அவர்களின் விசாரணை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த விசாரணையை நடத்தியவர் ஒரு மிகவும் எஃபிஐயிலேயே மிகவும் ஒரு தரம் வாய்ந்த அதிகாரி என்றுதான் கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட உலகில இருக்கின்ற பெருமளவான அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பின் வெளியக புலனாய்வு பிரிவிற்கு மிகவும் ஒரு அனுபவம் வாய்ந்த அதிகாரி தான் இதனை இந்த நடவடிக்கையை கையாண்டதாகவும், அதாவது மெரிட்லி ஆர் குட்வின் என்றவர், அவர் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட். அவரை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு வெளியக நடவடிக்கையில் பெருமளவாக நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் என்றும், ISIS தொடர்பாக பெருமளவான விசாரணைகளில் பங்கு பெற்றியவர் என்று சொல்லும், பல நாடுகளுக்கு பயணம் செய்தவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவரின் ஊடாகத்தான் இந்த அவர்தான் இதற்கு தலைமை தாங்கியது என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 71 பக்க அறிக்கையில் அதாவது இது ISIS-க்கும் தொடர்பு இருப்பதாகவும், அவர்களின் வழிநடத்தலில் இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றதாகவும், நைட்ரேட் வகை வெடி மருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாகவும், அது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி என்று சொல்லுகின்ற 3 வகையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லியும், என்னென்னு சொன்னால் அப்படி பயன்படுத்தும் போது அதன் வெடிப்பதிர்வுகள் அல்லது அதன் சக்தி கூட என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எங்கிருந்து வந்தது, யார் கொண்டு வந்தார்கள், அதுக்குரிய டெட்டினேட்டர் எங்கிருந்து வந்தது, அதுகள் எல்லாம் பிளாங்கா, அதுக்குரிய தகவல்கள் இல்லை. அதே போல இந்த எடுத்து செல்லப்பட்ட எலக்ட்ரானிக் டிவைசஸ் தொடர்பாகவும் பெரிதாக அதில் ஒன்றும் போடப்படவில்லை.